எல்லா இடையூறையும் எரிச்சலின் ஆவியை சத்துடைக்கிற உடைக்கும்படியே ஸ்தோத்திரிப்போம். ஆராதனையின் மத்தியில தேவ மகிமை அளவில்லாம இறங்கி வருகிறதை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கலாம். Hallelujah, hallelujah. Apart ஆண்டவரே இந்த வருஷம் வந்து தாப்பர்க்க கருத்து ஆண்டவரே பாதுகாத்து தாப்பர் ஆண்டவரே ராசி தாப்பர் ஆண்டவரே ஆண்டவரே இதனால தாப்பர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கர்த்தாவே இந்த குடிச்சதா எல்லாரும் கொடுத்தீங்க தானத்தை தந்ததா ஆண்டவரே இந்த பராமரிப்பு ஆண்டவரே ஒவ்வொரு பாடல் ஆண்டவரே கனிதனியா பேர்வர ஆசீர்வதிங்க தாப்பரே எல்லாரும் கொடுத்தீங்க ஆண்டவரே அல்வார் என்று துதிக்கிற ஆண்டவரே அப்பா துதிக்கிற சத்தியமே மேடா எல்லாரும் கொடுத்தீங்க ஆண்டவரே அல்லேலூயா பரிசுத்த வார்த்தை போல இரண்டு வார்கள் இளைப்பார்த்த தருவேன் சொல்லி தாப்பரே இந்த நிரந்தர ஆண்டவரே இரண்டு சிலர் மெனன்வர்த்திங்க ஆண்டவரே அல்வார் என்று துதிக்கிற ஆண்டவரே மேடா மெனன்வர்த்திங்க ஆண்டவரே இந்த பட்டி காஸ்டரே போல கர்த்தர் தேவ நன்மை வர சொன்னானமா தாப்பரே ஆண்டவரே இந்த ஒரு நன்மை வரல தாப்பரே ஆண்டவரே பாதர் பண்டந்திரே அல்வா மெனன்வர்த்திங்க ஆண்டவரே இந்த நிரந்தர ஆண்டவரே ஆண்டவரே நம்ம வல்லவரே ஆண்டவரே ஒவ்வொரு பாடல் ஆண்டவரே தனியா பேர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ரெண்டு ஒரு மூன்று ஏங்க நாமத்தை பிரசாதம் நாங்க வாசப்பட்ட நான் உலகம் சொன்னோமா தாப்பரே உலகம் இந்த படா கொடுத்து இந்த மயிலா கொடுத்து ஆண்டவரே தோற்றம் முடிவர் இந்த பரிசுத்த எங்களோட கும்பிட செய்யும் தாப்பரே ஆண்டவரே வரண்ட ஆத்மா இந்த கரங்களை சொர்க்கமா குடிச்ச குடிச்ச ஆண்டவரே இந்த பாட்டு பார்த்து ஆசீர்வாதம் சைனிகபாதர் ஆசீர்வாதம் செய்யும் தாப்பரே மெனன் கொடுத்து ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இந்த மலமேரப்பட சாத்தி பார்த்து ஆசீர்வாதம் செய்யும் ஆண்டவரே இந்த வசன பார்த்து ஆசீர்வாதம் செய்யும் தாப்பரே ஆண்டவரே ஒரு வாரம் வந்தாவே தாப்பரே ஆண்டவரே ஆண்டவரே இந்த மனிமரமா எங்களை பார்த்து விட செய்யும் ஆண்டவரே பேச தாசரே உங்கள் கருவிகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே அநேக பாத்திரங்கள் இசைப்பட்ட கருவிகளை மாற்றி விட செய்யும் ஆண்டவரே நீங்களோட ஆராதனை ஆசீர்வாதம் தேவரமானே ஆசீர்வாதம் செய்யும் ஆண்டவரே இந்த வல்லமையை விட செய்யும் ஆண்டவரே அந்த ஒருவர் கூட ஆண்டவரே ஒரு மேற்போம் ஆண்டவரே ஒரு புதாசிரர் ஒரு புதந்த
ஆண்டவர் போல என் தகப்பனுக்கு செம்மன நெஞ்சு வளர்க்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரே நிகழ்வுடைய செய்கிறார். போல மாத்திரமாக பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறார். தேவத்திரத்திலே காத்து மரித்தவரை செஞ்சறல பரலோக பரமபிதாவே. ஆமென். அப்படியே சங்கீதமாக எழுந்து வாசிக்கிறதை மையப்படுத்துவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 121. 121வது சங்கீதம். ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இரவில் நிலவாகிலும் உன்னை சேவப்படுத்துவதில்லை. சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரின் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கும் காப்பார். இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்ததற்காக ஸ்தோத்திரிப்போம். உலகில் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். தவாய தேவனை ஸ்தோத்திரிப்போம். மர்மாய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். சுதாவியானவரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தாமே தம்முடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதார். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதார். நீரன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. நீரன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நெல்லடியாக்கிறோம் நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நெல்லடியாக்கிறோம் நாமத்தின் ஆதரவு. உட்காருவோம். இந்த அருமையான ஆராதனை தேவனுக்கு இலவசமாய் தந்தபடியார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். 121ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோகணம் என்றால் ஏறுதல், மலையில் ஏறி சென்று ஆண்டவரை மையப்படுத்துகிற ஒரு விசேஷமான அனுபவத்தை இங்கே காட்டுகிறது. அதில் இந்த சங்கீதக்காரர் விதமாய் பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். அப்ப பர்வதம் என்றால் மலை, அது அசைவில்லாத ஒன்று. இந்த அசைவில்லாத இப்படி இருக்கிற அந்த பர்வதம், அந்த பர்வத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு உறுதி உள்ளதாக, ஸ்திரம் உள்ளதாக, திடம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பர்வதம் என்பது மலையை காட்டுகிறது. கொரிந்தியர்ல படிக்கிறோம், அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவர் நாம் துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷமான சமாதானமும் நன்மையும் நம்மளே கடந்து வருகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு, நமக்கு ஒத்தாசை கிடைக்கிற மனுஷனிடத்தில் அல்ல, உலகத்திலிருந்து அல்ல. ஒத்தாசை கிடைப்பது வானத்தையும் பூமி உண்டாகிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் மட்டுமே நமக்கு ஒத்தாசை கிடைக்கிறது. நம்முடைய கண்கள் எப்போதும் அவரையே நோக்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல,
இஸ்ரவேலை காக்கிற தேவன். அந்த பகுதி வாசிங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன். இஸ்ரவேல் என்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் என்றால் தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஜனம் இஸ்ரவேல். நானும் நீங்களும் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக வேண்டி வேறு பிரிக்கப்பட்ட நாம் அவருடைய சமூகத்திலே இஸ்ரவேலாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் அவருடைய நாமம் மகிமைக்காக வேண்டிய அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரவேலர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிப்போம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சின்ன பையன் முன்னாள் விட்டுருங்க. அவன் பக்கத்துல அவனுக்கு பாப்பா அங்க இந்த அண்ணன் போய் வந்து இங்க வா. அது நல்ல பிள்ளை ஓடி. அப்ப எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன், எல்லா தீமைக்கு நீங்களாக்குகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே நம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதவிதமான தீமைகள் கடந்து வருகிறது. எத்தனையோ துன்பங்கள் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையை தாண்டி வருகிறது. அவன் எல்லாவற்றையும் கடந்த நாள் மூலம் ஆண்டு நமக்கு ஆமே எல்லா தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த தேவன் கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றி. அதே சாட்சியை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.